26 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது இடங்களில் வென்று தனி பெருங்கட்சியாக ஆட்சி அமைக்கும். அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக பொன்விழா கண்ட கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடியார் தலைமையில் இந்த ஆட்சி அமையும். கூட்டணியில் தனியாக இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். வணக்கம், இது கேள்விக்களம். நேற்று கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய போது தனிப்பெரும்பான்மையோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னதும், அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்து விட முடியாது என்று சொன்னதும் பாஜகவுக்கு தான் பதிலடியே தவிர திமுகவெல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய இடத்தில் இல்லை, திமுக கூட்டணியும் அப்படி இல்லை என்பதை திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் நிலவக்கூடிய குழப்பம், அதிமுக கூட்டணிக்கு யார் தலைமை தாங்க இருக்கிறார்கள், வெற்றி பெறும்போது யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை யார் சொல்ல இருக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பதில், திருமாவளவன் அவர்கள் அதை புரிந்திருக்கக்கூடிய விதம் என்று இதுதான் இன்றைய கேள்வி களத்தின் பேசு பொருளாகி இருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அரசியல் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்கிறேன். வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷாநவாஸ் அவர்களும் இணைய இருக்கிறாங்க, அவரையும் அன்போடு வரவேற்போம். முதல்ல திரு டி. ராமகிருஷ்ணன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இப்போது முன்பு ஒரு பேசு பொருளாக இருந்தது, அமித்ஷா அவர்கள் தன்னிச்சையாகவே யார் கூட்டணிக்கு தலைமை, கூட்டணி ஆட்சி அமையும், பாஜக அதில் பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்தும் பொழுது அப்போ எடப்பாடி அவர்கள் அமைதி காத்த விதம் பேசு பொருளானது. இங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட அதை விமர்சிச்சிருந்தாங்க. இதற்கு நேற்று பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக தனிப்பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தனிப்பெரும்பான்மைனா அதிகபட்ச தொகுதிகளில் நாங்கள் தான் போட்டியிடுவோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நேற்று அவர் உறுதி செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. யாரும் அதிமுகவை கபலீகரம் செய்து விட முடியாது என்கின்ற அந்த சொல்லாடலும் பாஜகவுக்கான பதிலடியாகத்தான் இருக்குது அப்படின்னா, அப்போது இது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதா என்பது அது ஒரு பேசுபொருள். ஓகே, ஆனால் நம்ம இப்போ இந்த கூட்டணி இவங்க அறிவித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலம், 3 மாதம் வச்சுக்கலாமே, மார்ச் 25 வாக்கில் போய் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த பேச்சு வந்துடுது. ஸோ ஏப்ரல் 10 11 முறையாக அவர்கள் அறிவித்துகிறார்கள். அன்றைக்கி இவர் எடப்பாடி தலைமையில் அந்த கூட்டணி செயல்படும், அவங்க தேர்தலை சந்திப்பார்கள் என்றெல்லாம் அன்றைக்கி அமித்ஷா சொன்னார்.
அதுக்கு பிறகு சமீபத்து அவருடைய பேட்டியில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி இருக்குங்கிறத ரொம்ப அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதனால் அவங்க அது தமிழ்நாட்டையும் அது ஒரு விதிவிலக்காக பார்க்கவில்லை. தமிழ்நாட்டையோ இல்லை அங்கேயோ ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் அவர் வந்து பாஜகவினுடைய அவருடைய விருப்பமாக அவருடைய நிலைப்பாடாக அவர் சொல்லியிருக்கார். ஓகே, அப்போது வந்து இதுக்கு நீங்கள் பதில் பேசலைன்னா அப்போது நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அப்படிங்கிற ஒரு இது வந்துடுகிறது. அதன் அந்த அந்த இதுக்கு பிறகு அவர் ஒரு வாட்டி எடப்பாடி கூட சொன்னார், இல்லை இது வந்து கூட்டணி ஆட்சி என்று அவர் ஏதோ ஒரு சொற்றாளர் பயன்படுத்தினார். அதை சொன்னார். அது என்னால் எனக்கு ரொம்ப ஐக்கியம் ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. பட் எனவே அப்போ அவர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா, இது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்காது அப்படின்னு. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலை சந்திக்கும், ஆனால் ஆட்சி வந்து அஇஅதிமுக ஆட்சியாக இருக்கும் சொன்னார். கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆனா ஆட்சியில வந்து இவர்களுக்கு பங்களிப்பு இல்லை அப்படிங்கிற பொருள்படுற. ஆமாம், ஆட்சியில வந்து அஇஅதிமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு அங்கம் இடம் இல்லை என்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதை ஏற்கனவே சொல்லிட்டார். இப்போ நேற்றைக்கு அவர் சொன்னது அந்த நிலைப்பாட்டினுடைய ஒரு நீட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமாக வேற பல கருத்துக்களை சொல்கிறாரு. ஸோ அது வந்து என்னென்னா, இந்த சமீபத்தில் வந்த அமித்ஷா அவர்களுடைய பேட்டிக்கு அஇஅதிமுக தரப்பிலிருந்து ஒரு பதில் செல்லவில்லை என்றால், அஇஅதிமுகவுக்கு வந்து ஏற்கனவே அந்த சமீப காலமாக அந்த முருகன் மாநாடு, அந்த சர்ச்சை, அதுக்கு முன்னாடி இதெல்லாம், ஸோ அது ஏதோ அஇஅதிமுக வந்து ஒரு பலவீனமாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து வலுப்பெற்று விடும் என்ற ஒரு அந்த கருத்தை வரக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் கூட என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த மாதிரியான கருத்தை வந்து ரொம்ப திட்டவட்டமாக நேற்றுக்கு பேசினதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 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 கம்பேட்டிவ் டோன் இருந்தது. ஒரு அக்ரெசிவாக தான் பேசுகிறார். ஓகே, அவர் ஒன்றும் ரொம்ப மென்மையாக ஒரு இதுவாக பேசலை, ரொம்ப ஒரு அக்ரெசிவாக பேசியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மெசேஜ், பொலிட்டிக்கல் மெசேஜ். அந்த அவருடைய பேச்சே அதில் ஒரு அரசியல் அர்த்தமுள்ள ஒரு அறிக்கையாக பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அந்த விளக்கம் அவர் கொடுக்கவில்லை என்றால் அஇஅதிமுக இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறதுன்ற கருத்து இன்னும் வலுப்பெற்றுவிடும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு சொல்லியிருக்கார். ஆனால் இது வந்து நீங்கள் இந்த கூட்டணி இதனால் வந்து பிணக்கு ஆயிடும்ங்கிறது என்னால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இன்னும் காலம் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இப்போ அவங்களா தான் சேர்ந்துருக்காங்க. அதாவது அமித்ஷா வந்து கூப்பிட்டு அமித்ஷா போய் பார்த்து, ஸோ பாஜகவிற்கு வந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு திட்டவட்டமாக இருந்தால் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, அவர் அதுதான் நேற்று ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணுங்கிறதுக்காக தான் பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி இருந்தாரு. நம்ம விரிவா பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வைகளை வாங்கிட்டேன். திரு சேலம் மணிகண்டன், ஒரு அக்ரெசிவான டோனாக இது வெளிப்படுகிறது அப்படின்னாலும் கூட இது ஒரு லேட் ரிப்ளையா இல்லையா? அன்னைக்கு வந்து ஒரு அவசரமா கூட்டணி அறிவிப்பை அமித்ஷா அவர்களே வந்து அறிவிக்கிறாரு. அது நேரமெல்லாம் ஒரு நேரம் சொல்லப்பட்டு அது நேரம் தாழ்த்தி எடப்பாடி அவர்கள் விருப்பம் இல்லாமல் வந்தாங்க ஏப்ரல் மாதத்தில் அந்த அறிவிப்பின் போது அப்படின்னு எல்லாம் கருதப்பட்டது. இப்போ தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லக்கூடிய அந்த பதத்திற்கெல்லாம் உடனடியான ஒரு ரிப்ளையை எடப்பாடி அவர்கள் சொல்லலை. பெரிய கருத்துகள் மேலெழும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பேசி இங்கே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் விமர்சித்ததுக்கு அப்புறமா அவர் நேற்று வந்து பதில் பேசுகிறாரு. இது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவிவிடக்கூடாது, அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லப்பட்டாலுமே இந்த டிலேயே அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த கூட்டணியை எடுத்துகிட்டு போகிறாரு, இல்லை அதிமுகவுக்கு தான் பலம் இருக்குதுங்கிறத காட்டுறாரு அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குமா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கமா. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் என்ன கூட்டத்தில் பேசுகிறாரு, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, கூட்டணியை பற்றி என்ன அப்படிங்கிறது திமுகவுக்கும் திமுக நிலைய வித்வானுங்களும் கடந்த 2 மாதமாக இதை பற்றியே கவலைப்படுறாங்களாமா. அவங்க வீட்டை பார்க்க வேண்டியதானே, அவங்க ஏமா பக்கத்து வீட்டு பாத்ரூமை எட்டி பார்த்து என்ன பண்றது? ஒரு திராவிட கட்சியா போச்சே, பாத்ரூம்ல இருக்கிறான்னு பார்த்து அண்ணாங்கிற பேரை அந்த கட்சி பேர்ல தாங்கிட்டு இருக்கே. அண்ணா பேரை தாங்கிய கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணாவை அவமதிக்க கூடிய ஒரு மேடையில உட்கார்ந்துட்டாங்களே, அப்ப கொதிச்சு தானே தீருவாங்க. ஒரு பங்காளி பந்தம் தான்.
எட்டுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன், கன்னடத்து பாப்பாத்தி ஜெயலலிதா அப்படின்னு எவ்வளோ கீழ்த்தரமா அரசியல்ல காமராஜர் பேசுறது தனி, அதை விட்டுருங்க. இவ்வளோ கீழ்த்தரமா பேசிட்டு எம்ஜிஆர் வந்து புரூக்லின் மருத்துவமனையிலேருந்து வந்தப்ப செத்த பணத்தை பாடம் பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிற இந்த திமுக ஊப்பிங்களுக்கெல்லாம் வந்து அதிமுக மேலே பங்காளி பாசமா? திமுகவை எதிர்த்து திமுகங்கிற அந்த அழிவு சக்தி எதிர்த்து உருவானது தான் அதிமுக. பங்காளி இல்லை, எந்த காலத்திலையும் பகையாளி. அம்மா கடைசி வரையும் திருக்குவளை தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்களே. எந்த திமுக எதிரி கட்சி தான் விடுங்க, அதிமுகவில் ஃபேக்ஷனா இருக்கக்கூடியவர்களே கொந்தளிக்கிறாங்களே. அதிமுகவிற்குள் இருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு பந்தம் இருக்கா இல்லையா? அதிமுக மேல உரிமை இருக்கா இல்லையா? கட்சியை விட்டு வெளியே துரத்துறவங்க, வெளியே போனவங்க, கட்சி தொண்டர்களால் தூக்கி எறியப்பட்டவங்க வெளியே நின்று கத்தத்தான் செய்வான். திமுகவுக்கு விசுவாசம் காட்டுறதுக்கு ஏதாவது கத்தத்தான் செய்வான். கட்சிக்குள்ள இருக்கிற யாராவது கேள்வி கேட்டாங்களா? கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? இல்ல கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, திரு எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய டெல்லி பாஷா அமித்ஷா 2 பேருமே டெல்லியில சந்திச்சு பேசினப்ப ஒரு ஒற்றை புள்ளியில தான் 2 பேரோட கூட்டணியும் உருவாச்சு. அந்த ஒற்றை புள்ளி என்னன்னா, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்ஸ், 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியே முதல்ல உருவாச்சு. அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சார். நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமித்ஷா அவர்கள் 2-3 தடவை கொடுத்த பேட்டியில் ஒரு ஆம்பிகுட்டி இருந்தது, அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ அது தெளிவாக 2 பிரபலமான தமிழ் காலை பத்திரிகை அவர் கொடுத்த பேட்டியில் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுகிறோம் அப்படின்னு சொன்னப்ப, தமிழகம் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று சந்திச்சதில்லை. கேரளாவில் கிட்டத்தட்ட கடந்த 30-40 வருடங்களாக கூட்டணி ஆட்சி நடக்குது. என்னை பொறுத்த மட்டும் கூட்டணி ஆட்சி வந்தால் சர்வநாசம் ஆகிடும், அது வேற விஷயம். ஏன்னா மத்தியில் பிபி சிங்கு, குஜரால் இவங்களாம் அந்த நாட்டுக்கு எடுத்தாங்களே, போதாதா? அந்த மாதிரி அதனால் கூட்டணிங்கிறதுல தனித்துவமான ஆட்சி தான் வரணும். அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு உரிய முறைப்படி அடுத்த நாளே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு, இல்லை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சரி வராது, நீங்கள் இந்த மாதிரி பொருள்பட ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்கன்னு அமித்ஷாவுக்கு விளக்கப்பட்டது. நேற்று கூட்டத்தில் அவர் யாருக்கு சொன்னார்னா, அப்படியே பாவம் ரொம்ப முதலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கசாப்பு கடையில் உட்காந்துட்டு ராமலிங்க வள்ளலாரை பற்றி பாடம் எடுத்துட்டு இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் மாதிரி. ரொம்ப அதிமுக அனுதாபிகள், அதிமுக நல்ல கட்சி, புரட்சி தலைவி நல்ல தலைவி, புரட்சி தலைவர் நல்ல தலைவர் அப்படின்லாம் இப்போ திடீர்னு அதிமுக பாசம் வந்துட்டு திமுக கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறாங்களே, இவங்க தான் பாஜக உங்களை கபலீகரம் செய்துவிடும் அப்படின்னு இந்த முதலை கண்ணீர் வடித்து இந்த ஏமாற்று வேச பேர்வழிகளுக்கு தான் 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுகவை எந்த 50 இடங்கள்ல போட்டியிடணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாஜக சொல்லுது. இன்னொரு பக்கம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போன்னு எடப்பாடி அவர்கள் நேத்து சொல்றாரு. தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும்னா எவ்வளவு இடங்கள்ல போட்டியிடணும்? அப்ப பாஜகவுக்கு அவங்க கேட்கிற 50 இடங்கள்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரா எடப்பாடி? அதை எப்படி இன்டர்பிரட் பண்றது? 2011 அறிவாலயத்துல 3வது ஃப்ளோர்ல வந்து சிபிஐ ரெய்டு நடத்திக்கிட்டு 2வது ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா தள்ளாத வயதுல உட்கார்ந்து மிரட்டி இந்த பாயிண்ட்க்கு வாங்க. நம்பர்ஸ் வாங்க. உண்மை அவங்க சொல்றாங்க பாக்குற இல்ல பெரும்பான்மைன்னு சொல்றாரு. இருங்கம்மா, பாக்குறவங்களுக்கு புரியும். இருங்கம்மா, பாக்குறவங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொன்னதானே புரியும். கருணாநிதி கிட்ட மிரட்டி சிபிஐ ரெய்டு விட்டு 63 சீட்டு வாங்கிட்டு கலைஞர் அவர்கள் பாவம் நொந்து போய் வெளியே வந்து 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி நான் எடப்பாடி பழனிசாமி எங்க மிரட்டினாங்களா? ஏதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது 50 தொகுதிகளை கண்டறியுங்கள். அவங்க 50 சீட்டு கூட்டணி ஆட்சிங்கறாங்க. 50 தொகுதிகளை கண்டறியுங்கள். ஏதாவது மிரட்டல் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீங்க தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் கூட்டணியின் தலைவர்னு அறிவித்தவர் டெல்லி பாஷா. இங்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதுதான் அரச கட்டளை. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன உங்களுக்கு ஏன் நீங்க நித்தம் கவலைப்படுறீங்க? அது எடப்பாடி அமித்ஷாவோட கவலை, அதிமுக தொண்டர்களுடைய கவலை. நீங்க ஏமா டாபிக் எடுத்து வச்சுட்டு பாவம் நீங்க அதிமுக இருங்க. நீங்க முத கேள்வி அடுத்து ஜம்ப் பண்றீங்க பாத்தீங்களா? அமித்ஷா அவர்கள் சொன்னது 50 தொகுதிகளை நம்ம பலமா இருக்கிற தொகுதிகளை
கண்டறிஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவுக்கு 21 தொகுதி கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே பாஜக இந்த கூட்டணியில் இருந்தப்ப அவங்களுடைய பலமறிந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு ஒதுக்கினார். நான் என்ன திருப்பி கேட்கிறேன்னா, அது எடப்பாடி பழனிசாமியின் கவலை, அதிமுக தொண்டர்களின் கவலை. நீலி கண்ணீர் வடிக்கும் போலிகளே, திமுக காரங்களை உங்களுக்கும் இந்த உருன்னு உருமுறாரு. அவரு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் அடிமை இல்லை பை திருமாவளவன், டீயும் பன்னும் கொடுத்து என்னை ஏமாத்திர முடியாது பை திருமாவளவன். 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலம் இருக்குது. மியாவ் யாரு திருமாவளவன். அதிமுகவோட கூட்டணிக்கு போலாம், ஆனா அங்க பிஜேபி இருக்குது. இப்படி எல்லாம் நித்தம் புலம்பிட்டு இருக்கிறாரு. வைகோ எந்த சந்தில முட்டிட்டு போக போறாருன்னு தெரியல. திருமாவளவன் திரும்பி ஓடாம பாத்துக்குங்க. உங்க வீட்டு கதவை இழுத்து போட்டுங்க, உங்க வீட்டு கதவை இழுத்து சாத்துங்க. அண்ணா பற்றி கவலை பழனிசாமி படுவார், அதிமுகவின் 2 கோடி தொண்டர்கள் படுவார்கள். ஓகே, திரு ஆலூர், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய அனுமானம் தான் இது. எடப்பாடி அவர்கள் தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வல்லாண்மையில தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு சேலம் மணிகண்டன். உங்களுக்கு தான் அதிமுக கூட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விருப்பம். அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தின் அடிப்படையில் உருவான கட்சி, எம்ஜிஆராலும் ஜெயலலிதா அம்மையாராலும் வழிநடத்தப்பட்ட கட்சி. அந்த கட்சியின் முடிவை அந்த கட்சியை எடுத்து பழக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஜெயலலிதா அம்மா மறைந்த அந்த கணத்திலேயே எங்களுக்கு அடுத்தடுத்து எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வந்து மருத்துவமனையிலே வழிகாட்ட ஆரம்பித்தார் என்று சொன்னது அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான அன்வர் ராஜா. பாஜகவோடு அணி சேர்ந்ததனால் ஈரோட்டில் 40,000 வாக்குகள் எங்களை விட்டு போய்விட்டது என்று கண்ணீர் வடித்தது செங்கோட்டையன். பாஜகவோடு சேர்ந்ததனால் 40,000 வாக்குகள் ஆர்கே நகரில் ராயபுரத்தில் போய்விட்டது என்று கதறியது டி ஜெயக்குமார். பாஜகவோடு சேர்வதற்கு நாங்கள் என்ன பாவமாக செய்திருக்கிறோம் என்று சொன்னது அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரை. அதுபோல சி.வி. சண்முகம் சொன்னார். சொல்லாத ஆளே கிடையாது. செல்லூர் ராஜு சொன்னார். யார் சொல்லலை, உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு திரும்ப இங்கே ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கவலைப்பட்டதெல்லாம் அதிமுகவை சார்ந்தவர்கள், அதிமுகவின் முன்னணி தலைவர்கள். அப்படி அவர்கள் கவலைப்பட்டதனுடைய வெளிப்பாடாகத்தான் எடப்பாடி பாஜக வேண்டாம் என்று கூட்டணியை முறித்தார். முறித்துவிட்டு அதிமுக பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை கட்ட வேண்டும் என்று நினைத்தது. விசிக உள்ளிட்ட பல கட்சிகளோடும் கடந்த தேர்தலில் பேச்சுவார்த்தையும் நடத்தியது மறைமுகமாக. மறுக்க முடியுமா? எடப்பாடியை சொல்லுங்க. விசிகெல்லாம் வேண்டாம் நாங்கள் சொல்லிட்டோம், தேவையில்லைன்னு சொல்லிட்டோம், நாங்கள் தனியாக தான் நிற்போம்னு சொல்லிட்டோம்னு சொல்லுங்க. அப்போ அவர்கள் ஒரு கூட்டணி அமையும் என்று எதிர்பார்த்தார்கள். இவர்களால் இவர்களுடைய முடிவை எடுக்க முடியாது. முடிவையே எடுத்து விட்டாலும் கூட அதை அவர்களால் தொடர முடியாது. அந்த ஒருங்கிணைந்த தலைமை என்பது அதிமுகவில் இப்போது இல்லை. பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக எப்போதோ சென்று விட்டது. எனவே இவர்களை நம்பி போவதில் பயனில்லை என்று சொல்லித்தான் ஒரு கட்சி கூட எடப்பாடியோடு சேரவில்லை. இப்போ எந்த கட்சியும் வரவில்லை என்கிற நிலையில் மீண்டும் பாஜக அவர்களுக்கு அதிமுக தேவை என்று வரும்போது அதிமுகவை எடப்பாடியை கையை முறுக்கி பிடித்து போய் அழைத்து வைத்து உட்கார வைத்து கூட்டணியை அமித்ஷா அறிவித்து விட்டு போய்விட்டார். இப்படி நடக்கும் என்று தெரிந்ததனால்தான் இவரால் இவருடைய முடிவை எடுக்க முடியாது, இவரே விரும்பினாலும் கூட எடுக்க முடியாது, பாஜக வேண்டாம் என்று இவரே முடிவெடுத்தாலும் கூட அந்த முடிவை கட்சியின் முடிவாக எடுக்க முடியாது, தொடர முடியாது என்கிற நிலை தெரிந்ததனால்தான் ஒரு கட்சி கூட அவரோட போகலை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இப்படி இருக்கும்போது பாஜக தான் அதிமுகவை சிதைக்கிறது, பாஜக தான் அதிமுகவை உருக்குலைய செய்கிறது, பாஜக தான் அதிமுகவை வழிநடத்துகிறது, பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்கிறது என்கிற நிலையில் அவர் பதில பாஜகவுக்கு நேரடியாக சொல்ல முடியாமல், தன்னுடைய கோபத்தை நேரடியாக காட்ட முடியாமல், தன்னுடைய ஆத்திரத்தை நேரடியாக காட்ட முடியாமல் காரணங்களை எல்லாம் சொல்லிட்டு பழிய திமுக மீதும் திமுக கூட்டணி கட்சி மேலே எடப்பாடி போடுறார். சித்து வேலை செய்கிறார்கள், எட்டப்பர்களை பயன்படுத்துகிறார்கள், அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள். யார் நினைக்கிறா? எட்டப்பர் யாரு? அதிமுகவுக்குள் அதிமுக தொண்டர்கள் கூடி பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார்களா இல்லையா? அந்த பொதுச் செயலாளராக சசிகலா அம்மையார் அதிமுக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர முடியாமல் போனதே அதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா?
அதிமுகவுடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி இவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு அவர் முதலமைச்சர் ஆக முடியாமல் போனதே அதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரே அதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? அதிமுக அரசு, ஜெயலலிதா அம்மையார் இருந்து உருவாக்கி விட்டு போன அரசு, சசிகலா அவர்கள் காப்பாற்றி விட்டு போன அரசு, அந்த அரசை ஓபிஎஸ் தலைமையில் 11 எம்எல்ஏக்கள் அந்த அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தார்களே அதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடைசி வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே, சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லையே, அதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போகும்போது டிடிவி தினகரனிடம் ஒப்படைத்து இவர்தான் வழிகாட்டுவார் என்று ஒப்படைத்து விட்டு போனாரே, அந்த டிடிவி தினகரனை கைது செய்து திகாரில் அடைத்து கையில் பெட்டியோடு டிஷர்ட்டோடு அழைத்து போனார்களே அதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? அதன் பிறகு அந்த ஓபிஎஸ்ஐயும் அந்த டிடிவியையும் அந்த சசிகலாவையும் சேர்த்து கொண்டு எடப்பாடியை மிரட்டி கொண்டிருக்கிறதை பாஜக, இதற்கு காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? இப்போது எடப்பாடி கூட்டணியை விட்டு வெளியே போன பிறகு அவரை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதிமுகவுக்குள் மீண்டும் செங்கோட்டையனை அழைத்து டெல்லிக்கு வர வைத்து 2-3 சந்திப்பை நடத்தி எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்தார்களே, இது திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் செய்த வேலையா? யார் செய்த வேலை? முழுக்க 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 நான் போட்ட பட்டியலில் எங்காவது திமுக வருகிறதா? எங்காவது திமுக கூட்டணி கட்சி வருகிறதா? அதிமுகவை இப்படி டிஸ்மேண்டில் பண்ணது யாரு? அதிமுகவை இப்படி டிஸ்மேண்டில் பண்ணது யாருங்க? இந்த 8 ஆண்டு கால வரலாறு நான் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அம்மா மரணித்த அந்த மருத்துவமனை நிகழ்வில் இருந்து இப்போ பிஜேபியோட எடப்பாடி கைகோர்த்த செங்கோட்டையனுடைய சந்திப்பு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதுல எங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வர்றோம்? முழுக்க முழுக்க இது பிஜேபி நடத்தியிருக்கு இந்த நாடகத்தை. அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து கீழே இறக்கி இந்த அளவுக்கு தெருவில் விட்டுட்டு போயிருக்குது பிஜேபி. இப்பவும் முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி இந்து முன்னணியினுடைய போர்வையில் ஒரு மாநாட்டை நடத்தி அதிமுக அதில் வர வச்சு உட்கார வச்சு அங்க அதிமுகவினுடைய கொள்கை தலைவர்களான பெரியார் அண்ணாவை பற்றி மிக மோசமாக விமர்சித்து திராவிடத்தை ஒழிப்பதற்கு இந்த மாநாடுன்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பேர் கொண்ட கட்சியை வர வைத்து உட்கார வைத்துக் கொண்டு திராவிடத்தை ஒழிப்போம்னு முழங்கினது யாரு? திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? அண்ணாவை பெரியாரை இழிவுபடுத்தி அதிமுகவை முச்சந்தியில நிறுத்தினது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளுமா? அப்போ அதிமுகவின் கொள்கை என்னன்னு தெரியுது, உங்களுக்கு வேற கொள்கை. அப்ப என்ன செய்திருக்கணும் நீங்க? ஒண்ணு அவங்களை அழைச்சிருக்க கூடாது, அப்புறம் உங்க அழைப்பை ஏற்று வந்துட்டாங்க, வந்த பிறகு அவர்களுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையில் அந்த வீடியோ ஒளிபரப்பிருக்க கூடாது, அந்த முழக்கத்தை நீங்க முன் வச்சிருக்க கூடாது, அந்த தீர்மானங்களை ஏற்றிருக்க கூடாது. அப்போ திராவிட கொள்கைகளை திராவிட கருத்துக்களை அதிமுகவை வைத்தே நீர்த்து போக செய்து அதிமுகவின் இடத்திலிருந்து பாஜக அந்த வாக்கு வங்கியிலிருந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குதா? நீங்க சொல்றது படி பார்த்தா அதுதாங்க. அதிமுக என்கிற கட்சியினுடைய இருப்பையே தகர்த்து அதனுடைய தொண்டர்களை வலுவிழக்க செய்து நம்பிக்கை இழக்க செய்து அதிருப்திக்கு உள்ளாக்கி மக்களிடம் இருந்து அந்த கட்சியை அந்நியப்படுத்தி அந்த இடத்தை பிடிப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. இது நாம கற்பனையில சொல்லல. பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பு இருக்கிற வாக்களிக்க மாட்டாங்களா இல்ல வேறொரு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்களா? அது பாஜகவுக்கு தான் வரும் அப்படிங்கறதுல என்ன நிதர்சனம்? அதுல அவங்களுக்கு என்ன கெயின்? ஓட்டா எப்படி அது டர்ன் அப்? பாஜகவுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் சொல்றார், பேராசிரியர், நாங்க ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி சேர்வோம், அந்த கூட்டணியில இருந்துகிட்டே நாங்க பெரிய கட்சியா மாறிடுவோம், எங்களோட அணி சேர்ந்த கட்சி சிறிய கட்சி ஆயிடும், இதுதான் எங்களுடைய கூட்டணி ஃபார்முலான்னு ஓபன் டிக்ளேர் பண்றார். அப்போ இதை பத்தி யார் கவலைப்படணும்? உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்குறீங்களா? நீங்க கேளுங்க பிஜேபிட்ட, இப்படி சொல்லலாமா அப்படின்னு. சொல்லலாமா? இல்ல, செய்யறாங்க. பிஜேபிக்கு ஆதரவு அளித்த ஜெகன்மோகன் எங்க நிற்கிறாரு? பிஜேபிக்கு எல்லா வகையிலையும் நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்ட நவீன் பட்நாயக் எங்க நிற்கிறாரு? நிதிஷ்குமாரோட நிலைமை என்ன? சிவசேனா எத்தனை துண்டா போச்சு? இன்னைக்கு பாமகவோட நிலைமை என்ன? பாமக பஞ்சாயத்துன்னு சொன்னா எங்க ஓடி போறாரு? அமித்ஷாவை பார்க்க அன்புமணி ஓடி போறாரு. கேட்டா கூட்டணியில இல்லைங்கிறாங்க. கூட்டணியில இல்ல, ஆனா அமித்ஷாவை ஏன் பார்க்க போறீங்க? பாமக பஞ்சாயத்துல அமித்ஷாக்கு என்ன வேலை? ஏன் குருமூர்த்தி போறாரு தைலாபுரத்துக்கு? அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க முழுக்க
எல்லா கட்சிகளையும் பாஜக தன்னோடு இணைந்த கட்சிகளை எல்லாம் காலியாக்கிட்டு அந்த இடத்தை பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்க்குறோம். இன்னைக்கு மகாராஷ்டிரால ஆட்சி, இன்னைக்கு ஒடிசால ஆட்சி. மகாராஷ்டிரா சிவசேனா கையில் இருந்த மாநிலம், ஒடிசா நவீன் பட்நாயக் கையில் இருந்த மாநிலம். என்ன ஆயிட்டு இருக்கு? அப்ப அதுதான் தமிழ்நாட்டில் நேரடியாக அவர்களுடைய கொள்கையை சொல்லி இங்க ஓட்டு கேட்க முடியாது, மக்கள் அபிமானத்தை பெற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றாங்க? வலிமையான ஒரு கட்சியை அழித்து விட்டால், அது இருக்கிற இடம் தெரியாம அதை ஒழித்து விட்டால் வேற வழியே இல்லாம அந்த இடத்துல மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதிமுக இல்லாமலேயே பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல ஒரு கூட்டணி அமைத்து 2ஆம் இடம் பிடித்தாங்களா இல்லையா? அதிமுக 3வது 4வது இடத்துக்கு தள்ளினாங்களா இல்லையா? திமுக அதன் இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் அதன் இடத்தை தக்க வைத்துக் கொள்கின்றன. அதிமுக தான் எந்த இடத்துக்கு போயிருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெரிய துயரம் இது. எனவே நாங்க கவலைப்படுறோம். இது நாங்க இன்னைக்கு நேரத்தை கவலைப்படல. ஜெயலலிதா மறைந்த உடனேயே சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளரான உடனே போயஸ் தோட்டத்தில் போய் சந்தித்தவர் எங்கள் தலைவர். ஜெயலலிதா அம்மா மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் இருந்த போது எந்த தலைவரும் போய் முதல்ல பார்க்கல. முதல்ல நாங்க தான் போனோம். எங்க தலைவர் தான் போனாரு. தொடர்ந்து இவர் பொதுச் செயலாளரான வாழ்த்து சொன்னார் எங்க தலைவர். உடனே கூட்டணி சேர்ந்துடலாம் இல்ல. ஏன் இவர் பிஜேபி உதறிட்டு 1 வருஷம் இருந்தார். விசிக உடனே திமுக விட்டுட்டு ஒரு 4 சீட்டு கூட கொடுப்பாங்கன்னு ஏடிஎம்கே ஓடி போயிட்டோமா? அப்படி முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். அதிமுக என்கிற கட்சியினுடைய இருப்பு, அதனுடைய தன்மை, அது வேணும்னு நினைக்கிறோம். அந்த கட்சி காலியான அந்த இடத்தை யார் பிடிப்பாங்கிற அந்த கவலையில இருந்து நாங்க பாக்குறோம். அதை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், ஓகே. திரு சுப்பிரமணியன், நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? அதிமுகவை அகற்றிவிட்டு அந்த இடத்திலிருந்து ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக பல யுக்திகளை மேற்கொள்கிறது. அது ஒரு அபாயகரமானது தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு. ஒரு மதவாத அரசியலை முன்வைச்சிரும் என்கின்ற அடிப்படையில் தான் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதுல விமர்சனத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் நேற்று ஆக்ரோஷமாக தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது, இது கூட்டணி ஆட்சியில் அவருக்கு விருப்பம் இல்லை. 50 இடங்களை பாஜக கேட்குதுன்னா அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சன் நியூஸ்லேருந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருந்தார். அதற்கு இன்று திருமா அளித்த பேட்டியில் எடப்பாடி பேசியது பாஜகவுக்கு பதிலடி, கூட்டணி கட்சிக்கு அதிமுக உடன்பாடு இல்லை. அதாவது கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பாடு இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் பதிவு பண்ணுறாரே தவிர, அதிமுக தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு எந்த விதமான உடன்பாடு மறுக்கவே இல்லை அவர். அப்போ அதை ஒத்துக்கிறார் போல இருக்கு. கூட்டணி ஆட்சி மட்டும்தான் இல்லை, விச் மீன்ஸ் திமுக கூட்டணி தோல்வியை தழுவ போகிறது என்று திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த ஆளுங்கட்சியாக வரப்போது கூட்டணி ஆட்சியாக இருக்காதுங்க, ஆனால் தனிப்பெரும் எடப்பாடி அவர்கள் சொல்றாருன்னா அதனோட இன்டர்பிரேஷன் என்ன? நாங்க அதிக இடங்கள்ல சொல்றானா அது இல்ல, கேட்கிற இடத்தை கொடுக்க மாட்டோம்னு தான அர்த்தம். தனிப்பெரும்பான்மை நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. இல்ல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். தனிப்பெரும்பான்மையில நீங்க ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சியும் அமைக்க முடியாது. 2 கருத்துக்களையும் சொல்லிட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியும். அவர் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் கிடையாதுன்னு எடப்பாடி சொல்றாரு அப்படின்னா, அப்ப தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதுலேருந்து நான் முரண்படுகிறேன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லலை திருமாவளவன் அவர்கள். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கூட பாஜக மற்றும் பாமக இல்லாத கூட்டணியில் நாங்கள் பாமக எஸ்பெஷலி பாமக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டோம், பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னா என்ன சமிக்ஞையை கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறது. அது அமித்ஷா கிளியராக சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே லீடர் ஆஃப் என்டிஏ, அந்த ஏடிஎம்கேலேருந்து தான் முதலமைச்சர் வரப்போகிறார். கிளியர் ஸ்டேட்மெண்ட். இது எதற்கு ஒரு பதற்றத்தை திமுக கூட்டணி அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் இங்கே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன நேற்று வார்த்தை சொன்னால் பார்த்தீங்கன்னா, எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னார் இல்லையா? இதே வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் சொன்னார், முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் மாநாடு போட முடியல, அதிகார வர்க்கத்திலேருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கிறது, எங்களோட கொடிகள் எல்லாம் அகற்றப்படுகின்றன, சிதம்பரம் கடலூர்லலாம் எங்கள் கொடிகள் அகற்றப்படுகின்றன, புல்டோசர் வைத்து இடிக்கப்படுகின்றனன்றாரு. அப்போ அதிகார வர்க்கம் இன்றைக்கி யார் இருக்கிறாங்க? ஸோ அவர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிறேன்னு சொன்னாலே அப்போ இவர் முரண்படுகிறார்களா 2 பேரும்?
கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொன்னார்? வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொன்னார். அப்போ எந்த கொம்பனாலும் நிறைவேற்ற முடியாது, குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னாங்களா? இப்போ குறை சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க தோணுதா? அதாவது அரசியல்ல வந்து எங்க வந்து ஆப்போசிஷன் ஸ்ட்ராங், கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு, அந்த ஜனநாயகம் இருக்கு, அப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தோட இருக்கு. அப்போ நீங்களே சொல்றீங்க எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்து விட முடியாதுன்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொன்னா அது யாருக்கு சொல்றாரு? அது பாஜகவுக்கு தானே சொல்ல முடியும். வேற யாரு அதிமுகவோட கபலீகரம் செய்ய முடியும்? வேற திமுக சொல்ல முடியாது. அவர் திமுக சொல்ல முடியாது. திமுக வீழ்ந்து போகின்ற கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. திமுக எதிர்ன்னு போட்டி இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இருங்க, அதான் எதிரில் நின்று போட்டியிட்டு மண்ணை கவ போகின்ற திமுகவுக்கு என்ன சொல்றாருன்னா, இவரோட இன்னைக்கு நம்பிக்கை அவங்க தொண்டர்களோட பேசியிருப்பாரு, அங்கே உட்கட்சி தலைவர்களோட பேசியிருப்பாரு. நம்ம வந்து தனிப்பெரும்பான்மையை பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் அவர் சொல்றாரு. அந்த கான்ட்ரரி பிஜேபி பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியாக 2019 பார்த்தீங்கன்னா 18 லட்சம் வாக்குகள் வாங்கிய என்டிஏ கூட்டணியை வந்து பிஜேபியை வந்து அவர்கள் அதை அந்த டேட்டா பேஸ் பண்ணி 20 தொகுதிகள் ஒதுக்கினாங்க 2021. 19 வாங்கின நாடாளுமன்ற தொகுதிகளில் வாங்கின வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 20 தொகுதிகளை 2021 ஒதுக்கினாங்க. அந்த 18 லட்சம் வாக்குகள் இன்னைக்கு 48.2 லட்சம் வாக்குகளாக 3 மடங்காக கிட்டத்தட்ட உயர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வந்து அமித்ஷா சொல்றாரு 40 தொகுதிகளை 50 தொகுதிகளை வந்து நீங்கள் வந்து எல்லா தொகுதி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதை வந்து நீங்கள் உற்று நோக்குங்கள். அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஜனவரி டிசம்பர் மாதத்தில் வரும்போது ஒரு நெகோசியேஷன் டேபிளில் போய் இந்தந்த இடங்களில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், என்டிஏ கூட்டணியில் வந்து எங்களுக்கு நாங்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கு 100% சான்ஸ் இருக்குது, எல்லாமே டேட்டா பாயிண்ட்டுமா. அந்த 18 லட்சம் வாக்குகளுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கினார்கள். இப்ப 48 லட்சம் வாங்கி இருக்காங்க. வாக்குகள் இல்லையா? பாமகவினுடைய வாக்குகள் அதுக்குள்ள இல்லையா? தனியா வாக்குகள் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அப்படி இல்ல, திமுக வாக்குகள் பிரித்தறியப்பட முடியவில்லை என்றால் பாஜக வாக்குகளும் பிரித்தறியப்பட முடியாது, அதிமுக பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற தமிழக சூழ்நிலையில் பார்த்து எந்த கட்சியும் தனியாக போட்டியிடவில்லை எக்ஸப்ட் நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? மேபி தாவேக்கா தனியாக போட்டிடுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த உரிமையை கோருவது, இந்த வார்த்தைக்கு உண்மையை கோருவது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அதாவது தேசிய கட்சி வந்து ஒரு மாநில கட்சியை அழித்திடும் அப்படின்னா 1967க்கு முன்னாடி இங்கே ஆட்சியில் இருந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் இன்றைக்கி எங்கே போயிருக்குது? அவர்கள் வந்து மாநில கட்சிகளோட கூட்டாட்சி வச்சாங்க. இங்கே இப்போ எங்கே போயிருக்குது அது? அதாவது நம்ம வந்து எல்லாமே வந்து நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டுமே குறை சொல்லி அரசியலை வந்து ஒரு நடுநிலையாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நாட்டு மக்கள்கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி வேவ் எப்படி இருக்குது? ஸோ 4.5 வருடங்களாக ஆகிறது ஆட்சி வந்து. இந்த ஆட்சியில் வந்து என்னென்ன துயரங்கள் இருக்குது, மக்கள் படுகிறார்கள், எவ்வளோ கடன் சுமை இருக்கிறது, நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன செய்கிறீங்க, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதை தான் எதிர்க்கட்சி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி வந்து வருகின்ற தேர்தலேருந்து எடுத்து செல்ல போகிறாங்க. அந்த இதில் தான் கான்ஃபிடென்ஸை சொல்கிறாரு, நான் தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பேன்றாரு. இங்கே அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம 50 தொகுதிகளில் போட்டியிடுவோம், நமக்கு இருக்க கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பாணியே இல்ல இல்லையா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல? அது புதுசா இருக்குல்ல, அதை முன் வச்சா அதிமுகவுக்கு அது ஒரு இழப்பா போயிடாதா? இழப்பு அவங்க ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க, கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் கிடைக்கிற வெற்றியை வச்சு தானே கூட்டணி ஆட்சி என்பது எப்போ முடிவடையும்? உங்களுக்கு வந்து 2026 தேர்தல் நடந்ததுக்கப்புறம் எந்த கட்சி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ தொகுதிகளை வின் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு தானே வந்து ஆளுங்கட்சி கூட்டணி அமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தாக எவ்வளோ தொகுதிகள் நம்மளுக்கு இருக்குது அதை வச்சு தானே கேட்பாங்க அவங்க. ஸோ 40 தொகுதிகளில் பிஜேபி வின் பண்ணுது அப்படின்னா கூட்டணி ஆட்சியில் வந்து நாங்கள் பங்க வைக்கிறோம்னு சொல்லுவோம். 2006 வந்து மைனாரிட்டி அரசாங்கம் தானே திமுக இருந்தது. அப்போ வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒன்றுமே அவங்க இது ரெகக்னிஷனே கொடுக்கவே இல்லையே. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸோ அதனால் கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்கிறாரு. ஆன் த கான்ட்ரரி எடப்பாடி ஐயா என்ன சொல்கிறாரு, நாங்கள் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம். இவங்க 2 பேரோட கான்ஃபிடன்ஸை வந்து சொல்லுது. அதை வந்து நம்ம எப்படி தவறுன்னு என்று சொல்ல முடியும்? ஓகே, அது இருவருடைய கான்ஃபிடன்ஸ்ங்கிறீங்க, அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே போல பாஜக 2024 தேர்தலில் ஆளுங்கட்சி தொகுதிகளை வந்து ஒரே நிமிஷம், எல்லா கட்சிகளும் இன்று தொடங்கிய சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம். இல்ல எந்த கட்சியை துவங்கினாலும் தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த கட்சி தான் வந்து எங்களோட தலைவர் தான் முதல்வர் சொல்லுவாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு தொடங்கிய கட்சி கூட நிரந்தர முதல்வர்னுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஏளனம் செய்ய எள்ளி நகையாட முடியுமா? அவரவர்களோட தொண்டர்கள்ட்ட என்னென்ன வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்த காலத்தில் அவங்க போராடுறாங்க, எங்கே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதை வைத்து கொண்டு தான் அவங்க அரசியலில் வந்து இன்றைக்கி பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
அந்த பரப்புரையை வந்து நம்ம வந்து நெகட்டிவேட் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, திரு தமிழ் காமராசன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2019 தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகளின் அடிப்படையில் தொகுதிகளை இவ்வளவுன்னு தீர்மானிக்கிறாங்க. 24ல் அதை விட அதிகமாக வாக்குகளை பாஜக செக்யூர் பண்ணியிருக்குது. இப்போ பாஜக வளர்ந்துருக்கிறதுங்கிற அடிப்படையில் 50 தொகுதிகளை வாங்கலாம்னு ஒரு திட்டம் இருக்கு பாஜகவுக்கு. அது அவங்களுடைய ஒரு நியாயமான ஒரு ஆஸ்பிரேஷன் தானே அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போன்னு எடப்பாடி அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது 2 தலைவர்களின் வேறுபட்ட கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை இதில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம்? வாக்கு விகிதம் பற்றிய கணக்கை வந்து இறுதியாக பார்ப்போம். ஆனால் இந்த அமித்ஷா பேசியிருக்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அது இந்த விவாதத்தில் குறிப்பிடப்படவே இல்லைன்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி கூட்டணியை அறிவிக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாங்க. அதை மறுத்து தான் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது கூட்டணி ஆட்சி, அதிமுக கூட்டணி ஒரு கம்மா போட்டு ஆட்சி அப்படின்னு சொன்னார். அதிமுக ஆட்சி அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் சொன்னார். அதன் பிறகு மதுரையில் பேசும் பொழுது கூட அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, எடப்பாடி தான் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு திரும்ப ஒரு முறை வலியுறுத்தினார். ஆனால் இதையெல்லாம் இங்கே அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமையாது, அதிமுக கட்சியினுடைய ஆட்சி தான் அமையும் என்று திரும்ப திரும்ப அவர்கள் வலியுறுத்தி கொண்டே தான் இருந்தார்கள். இதை அவர் கருத்தில் கொண்டு தான் நம்ம பேசுகிற இந்தி இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு புரியல, அதனால் வந்து ஒரு ரிட்டன் இன்டர்வியூ ஒன்று, எழுத்துப்பூர்வமான ஒரு நேர்காணலை இங்கே இருக்கிற நாளிதழ்களுக்கு கொடுத்தார். அந்த நாளிதழ்கள், அந்த நேர்காணலை வெளியிட்ட நாளிதழ்கள் தெளிவாக தலைப்பு செய்தியாக வெளியிட்டன, பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தெளிவாக தான் போட்டிருந்தாங்க. அதை மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது இந்த முறை என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லலை, அதற்கு பதிலாக அதிமுகவிலிருந்து யாராவது ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்கள் அப்படி என்று சொல்லியிருந்தார். இதுதான் பிரச்சனை. இந்த நேர்காணல் வந்து 3 நாட்கள் கழித்து, சனி ஞாயிறு ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் எடப்பாடி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது. இதை வந்து தலைப்பு செய்தியாக வந்து நமதம்மா தான் போட்டிருக்காங்க, வேறு செய்தித்தாள்கள் கூட போடல, நமதம்மா தான் போட்டிருக்காங்க. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் இதை ஏன் வந்து அவர் நேராக அமித்ஷாவுக்கு தான் பதில் சொல்கிறேன்னு நேராக பெயர் குறிப்பிட்டு சொல்லலை. அதுதான் இதில் இருக்கிற, இந்த இருட்டில் போகும் பொழுது பயப்படுறவங்க சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் அப்படின்னு நேராக பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சு பதில் சொல்கிறாங்க. அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய நேராக சொல்லக்கூடிய முறை எடப்பாடி அப்படி நேராக சொல்லலை. அமித்ஷா நேராக சொல்கிறார், ஆனால் எடப்பாடி நேராக அப்படி நாங்கள் சொல்லலை. அமித்ஷாவினுடைய கருத்தை நான் மறுதளிக்கிறேன், அதிமுகவினுடைய ஆட்சி தான் அமையும், நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத அவர் எங்கேயும் இது வரைக்கும் தெளிவுபட சொல்லலை. ஆனால் அதுக்கு அந்த கருத்து தான் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் இதில் மற்றவங்கெல்லாம் அக்கறை காட்டுறாங்க? இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அக்கறை காட்டுறாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து இதை பற்றி அக்கறை காட்டுகிறார்கள். அவர் வந்து சார் ஒருத்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் திமுக நிலைய வித்துவான்கள், முதலை கண்ணீர்கள்லாம் சொல்கிறாங்க. விசிகாவை இன்று பேசும் பொழுது கூட அமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், விசிக தங்களுடைய கூட்டணிக்கு வருமா, அவங்க வந்து திமுகவை விட அதிக வலுவானவர்கள், எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆர்வலர் ஒருவர் அவங்க முதலை கண்ணீர் வடிக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், திருமாவளவன் போன்ற மூத்த தலைவர் தமிழ்நாட்டினுடைய நலன், இது வெறும் அதிமுகவினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமநிலை, திமுக அதிமுக என்று இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய எந்த அரசியல் சமநிலை சீர்குலைந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து அவங்க இதை பற்றி கவலைப்படுகிறார்கள். இதை வேறு எந்த காரணமும் இல்லை, அவர்களுக்கு இதனால் எந்த இதுவும் நடக்கப் போவதில்லை. பாஜக வந்தால் ஏன் அந்த சமநிலை மாறும் சொல்றீங்க? பாஜக அது இப்பொழுதே வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள், நாங்கள் பங்கேற்கும் அமைச்சரவை என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள். இன்று செய்தித்தாள்களில் பிரேமலதா கூட்டணி அமைச்சரவை வரவேற்கிறார், மற்ற ஒவ்வொரு கட்சிகளும் ஜி.கே. வாசன் கூட்டணி அமைச்சரவை அமைந்தால் என்ன தவறு என்று கேட்கிறார். பாஜகவுடன் இருக்கிற எல்லா கட்சிகளும் எரிகிற கூரையில் பிடுங்குவது லாபம் என்கிறபடி தான் அவர்கள் யோசிக்கிறார்களே விட, அதை விட மேலாக அவர்கள் அதிமுகவினுடைய நலன்களை பற்றியும் யோசிக்கவில்லை, மற்றதையும் யோசிக்கவில்லை. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், இதை நேரடியாக மறுத்தால்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீடிப்பாரா என்பதுதான் கேள்வி. அதைத்தான் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிலிருந்து யாராவது ஒருவர் முதலமைச்சர் என்பதை சொல்வதன் பொருள் அதுதான். அதைத்தான் அவர் சொல்கிறார். எவ்வாறு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்தவுடன் ஒரு மியூசிக்கல் சேரை நடத்தினாங்க. சசிகலா அவர்கள் வந்தால் பிரச்சனை, ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவோம், ஓபிஎஸ்ஐ விட இவர் வந்து விட்ட உடனே இவர்கள் 2 பேரையும் திரும்ப ஒருங்கிணைத்தார்கள், துணை முதலமைச்சர் வாங்கி கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் வந்து அதிமுக கட்சியை, ஒரு பெரிய கட்சியை தங்களுக்கு எதுவுமே இல்லாத சமயத்திலேயே அவ்வளவு ஆட்டி படைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து நாங்கள் 11.5% வாக்குகளை வைத்திருக்கிறோம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குகள் எல்லாம் பாஜகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட வந்து சரத்குமார் கட்சி முதற்கொண்டு தேவநாதன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்தால்தான் அந்த வாக்கு வங்கி. இவர்கள் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 2 வாக்கு விகிதம் தான் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வாக்கு விகிதம் இல்லை. அதை விட கூட போயிருந்தால் 5% வாக்கு விகிதங்கள் இருக்கலாம். இதை வைத்துக்கொண்டு 50 தொகுதிகள் அல்லது 100 தொகுதிகள் கேட்கலாம் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார். அது அவர்கள் உள்ளுக்குள்ளாக இருக்கிற பேச்சு. ஆனால் வெளிப்படையாக இருக்கிற பேச்சு என்னவென்றால், இன்றும் தமிழ்நாட்டினுடைய முதன்மையான எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி அந்த கட்சியை பார்த்து, அந்த கட்சியினுடைய தலைவரை பார்த்து, நீங்கள் முதலமைச்சர் அல்ல, உங்கள் கட்சியிலிருந்து எவராது ஒருவர் முதலமைச்சர் என்று பேசுகிற தைரியம் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது, அந்த கட்சிக்கு இருக்கிறது. இது அதிமுகவிற்கான ஆபத்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கான ஆபத்து. இதை பற்றிய கவலை தான் இருக்கிறதே ஒழிய இவர்கள் சொல்வது போல முதலை கண்ணீர் வடிப்பதெல்லாம் இல்லை. பல அதிமுகவின் மீது பற்று கொண்டு அதிமுக வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அதிமுகவை ஆதரித்து வந்த மூத்த பத்திரிகையாளர்களே அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து எடப்பாடி அவர்கள் தெளிவுபட சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தெளிவுபட சொல்லவில்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அது அமித்ஷாவுக்கு சொன்னது போல சொல்லாமல் இந்த பக்கம் திரும்பி திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்து கொண்டு அவர் சொல்லுகிறார். இது போதுமான. எடப்பாடி அவர்களுடைய இந்த ஆக்ரோஷமான கருத்து வந்து பலன் அளிக்குமா? அவருடைய விருப்பப்படிதான் அமையுமா? தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான சூழலை வந்து பாஜக இடம் கொடுக்குமா? ஏன்னா தேசிய அரசியலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பல மாநிலங்கள்ல இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டை பாஜக வலுப்பெற வச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே இங்க தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது டெஸ்டிங் வாட்டர்ஸா இது? அதுக்கு முன்னாடி புதுசாக அரசியல் களத்துக்குள்ள வரக்கூடிய விஜய் முதல்ல ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு பக்கம் சொல்றாரு, அதற்கு பிறகு இந்த கூட்டணிக்கு வர பாஜக சொல்லுது. அப்படின்னா ஒரு பக்கம் விஜயே வந்து பாஜகவினுடைய இதில் தான் நிற்க வைக்கப்படுறாருங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருக்குது இல்லை? அப்போ அதிமுகவை இந்த வழிக்குள்ளே கொண்டுட்டு வரணும், இப்போ கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும்னு பயன்படுத்துறதுல ஊர்ஜிதமாக இருக்கிறாங்களா? அவங்க எந்த அளவுக்கு அந்த கருத்தை வலியுறுத்துறாங்கன்னா, இங்கே கூட்டணி ஆட்சி இருக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என்று நேர்காணலில் அதுக்கு முன்பு சொல்லி கொண்டிருந்தவர் அதற்கு பிறகு சொல்லாமல் கூட்டணி யாராவது ஒருவர் முதலமைச்சராக வருவார். இது வந்து அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்களை நோக்கி, வேலுமணியை நோக்கி, செங்கோட்டையன் அவர்களை நோக்கி விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. நீங்கள் கூட தலைவராக இருக்கலாம், நீங்கள் எங்களுடைய எல்லாவற்றுக்கும் சரி என்று சொன்னால் அவரை தூக்கி போட்டுவிட்டு இவரை தலைவராக்குவோம். ஏனென்றால் இதை போன்று செய்தார்கள். தமிழ்நாட்டிலும் கடந்த காலத்தில் அதிமுகவில் இதை செய்தார்கள். மகாராஷ்டிராவில் இதை போன்று செய்தார்கள். NCPயை, நேஷனல் காங்கிரஸை அது போல உடைத்து துண்டானியாக உடைத்தார்கள். சிவசேனையை அப்படி உடைத்தார்கள். அப்படியெல்லாம் உடைத்து தான் அவர்கள் இப்படியான ஒரு மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடித்தார்கள். அதை மட்டும் அல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் மேலேயே மகாராஷ்டிரா தேர்தல் நடந்த பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சி அதிமுகவை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தது போல ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்போம். இது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு பெரிய ஆபத்து. அவரே விரும்பி வெளியே வந்தாலும் கூட அவருக்கு அமித்ஷா நிறைய வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறார். அவர் விஜய் வரலாம், இன்னும் பலரும் வரலாம் கூட்டணிக்கு என்றெல்லாம் நிறைய வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒன்று, அமித்ஷா அவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும். அடிபணிந்து போனாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட போகின்றன. முக்கியமான பார்வை வச்சிருக்கீங்க. இதற்கிடையே மக்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்று 35 விழுக்காட்டினரும், நடைமுறை சாத்தியமற்றது என்று 56 விழுக்காட்டினரும், சர்ச்சைக்கு முடிவு கட்ட என 10 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். கருத்துக்களை தந்த அந்த மக்களுக்கு நன்றி. திரு ராமகிருஷ்ணன்,
இப்போ இந்த நம்பர்ஸை பற்றி எல்லாம் பேசும்போது, வாக்கு விகிதங்களை எல்லாம் பற்றி பேசும்போது, அதை பற்றி நீங்கள் நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க, ஆர்டிகல்ஸ் எழுதியிருந்தீங்க. உள்ளபடியே அந்த வாக்கு பர்சன்டேஜும் வாக்கு எண்ணிக்கையும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த 2 தேர்தல்களில் அதிகரிச்சிருக்குதா? அதனால தான் அவங்க 50 சீட் வாங்கணுங்கிற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்களா? இல்லை, அதாவது 50 சீட், அந்த 50 சீட்டு 40 சீட், அந்த தட் இஸ் அது வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு விருப்பம். பார்கெயின் பண்ணும்பொழுது நம்ம அதிகமாக போய் பார்கெயின் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் குறையும், இந்த மாதிரி ஏறி இறங்கும். ஸோ அது வாக்கு சதவீதம் ஏறி இருக்கான்னா நம்ம ஏறி இருக்கு, ஓகே, அதில் ஒன்றும் இது கிடையாது, ஃபேக்ட்ஸு. அது எப்படி வந்துச்சு போச்சு, இவங்களால வந்ததா அவங்களால வந்ததா அதெல்லாம் நீங்கள் ஓகே. பட் ஆனால் இந்த முறை அவங்க அதிகமான இடங்களில் வெற்றி நின்னாங்க, அது ஒன்று இருக்குது. 2019க்கும் 2024க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நிறைய வாக்கு வாங்கினதுனால அதிகமான இடங்கள்ல இப்போ நிற்க முடிஞ்சிச்சு, ரைட்டு, நின்று. பட் ஆனால் ரெண்டாவது நீங்கள் 2024 நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்றம் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும், அது பாஜகவுக்கு நேரடியான ஒரு பங்கு இருக்குது. இப்போ அஇஅதிமுக தனியாக நின்றுது. ஸோ அதனால் இதில் வந்து அப்படி சட்டமன்றம் இருக்கும்போது வேறு கால்குலேஷன்ஸ் வரலாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு முன்ன பின்ன என்னை பொறுத்தவரையும் ஒரு 2-3% அவங்களுக்கு குறையலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது சதவீதத்தில் அவங்க முன்னேறி இருக்கிறாங்கங்கிறது வந்து அது வந்து நிதர்சனம். ஓகே, அதை வந்து நம்ம மறுக்கிறதுல போய் இது பண்ணுறது ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு நம்ம கட்சி சார்பற்ற நிலையிலேருந்து பார்க்கும்பொழுது அதில் ஒன்றும் இது இல்லை. ஸோ அதனால் அது எனக்கு பெரியது. பட் அசம்பிளி இப்போ நீங்கள் ஆனால் வந்து இப்போ சர்ச்சைகளோடையே சேர்ந்து நீங்கள் ஒரு வரப்போகின்ற ஒரு 7-8 மாதங்களும் முன்னுக்கு பின்னா பேசிட்டு இல்லாட்டா முரண்பாடுகளை தெரிவித்து கொண்டே நீங்கள் வந்து கூட்டணியில் இருப்பீர்களானால் அது வந்து உங்களுக்கு தேர்தலில் அது வந்து பலனளிக்க போகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பெரியங்கட்சியை வந்து அவங்கள தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவே, அதாவது அப்படி தான் அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்களான்னு அது அவங்களுடைய சுதந்திரம். அது வந்து யார் இது இல்லை. அரசியல் கட்சிகள் என்ன வேணாலும் செய்து வளர வேண்டும் என்பதுதான் அவர்கள் இருப்பார்கள். இது வந்து கட்ரோட் பாலிட்டிக்ஸ். இதில் வந்து ரொம்ப மென்மையாக தடை விட்டுண்டுலாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அப்படி தான் இருப்பாங்க. அது அந்த அரசியல் அஇஅதிமுக அவர்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் செய்கிறாங்க. இவங்க அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் இவங்க பண்ணுவாங்கன்னு. பட் என்னுடைய பாயிண்ட்டு நீங்கள் ஆனால் வந்து அந்த ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக இல்லாமல் நீங்கள் வந்து 7-8 மாதங்கள் இப்படியே நீங்கள் ஒரு முரண்பாடான அறிக்கைகளை கொடுத்துட்டே போனீங்கன்னா தேர்தலில் என்ன மாதிரியான விளைவு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அது வந்து அப்போ வந்து இது வந்து ஒட்டா கூட்டணி அது முடிவுகளை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இவங்கள் நிஜமாகவே திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்ற நோக்கம் தீவிரமாக இருந்தால் இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும் வந்து அப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. ஓகே, யார் பவர் வரணும், யார் சிஎம் ஆகணும், அதெல்லாம் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு, கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாங்கிற மாதிரியும் கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியில மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? அதாவது அது வந்து அவங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் இப்போ ஒருவேளை ஒரு பாஜகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி முடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுமா ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அது அஇஅதிமுகவுக்கு நலன் தராது. ஏனென்றால் நீங்கள் 2020 நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லையா, 24 தேர்தல் ரிசல்ட் என்ன ஒன்று சொல்லிடுதுன்னா அஇஅதிமுகவிலிருந்து வாக்குகள் நகர்ந்திருக்கின்றன, ஓரளவிற்கு பாஜகவுக்கு நகர்ந்திருக்கின்றன. ஓகே, அதை வந்து அந்த தரவுகள் சொல்கின்றன, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்கள் இப்போ 2 பேரும் அலையன்ஸ் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதில் பெரிய லூசர் வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே இந்த அலையன்ஸை வந்து எடுத்து செல்வதற்குத்தான் அவர்கள் முனைவார்கள் என்னை பொறுத்தவரையில். ஏனென்றால் அவங்களுடைய ஸ்டேக்ஸ் இதில் இருக்குது. பட் ஆனால் பாஜக மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு சில கட்சிகளையும் வைத்துக்கொள்ள வேண்டும். அது எந்தெந்த கட்சி வரப்போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர தேமுதிக உட்பட எல்லாருமே கூட்டணி ஆட்சிங்கிற டிமாண்ட் தான் வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி என்பது என்ற கருத்தே வந்து தவறுன்னு நான் நினைக்கல. ஓகே, கூட்டணி ஆட்சி இப்போ கேரளாவில் நடந்துருக்கு, பல இடங்கள் நடக்குது. அதனால் வந்து கூட்டணி ஆட்சியே வந்து தவறா அப்படின்னு நம்ம, பட் எந்த கட்சி அதுக்குள்ளே இருக்க போகிறது, அவங்களுடைய சித்தாந்தம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அதுக்கு தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர கூட்டணி என்ற அதுவே ரொம்ப தப்பு, ஐயோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு, அதெல்லாம் நான் அந்த கருத்தெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ ஒரு
பலமான வாதமாக தெரியவில்லை. ஆனா அது திமுகல அதுதான் ஒரு பலம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது வந்து இவ்வளவு காலமா திமுக கடைபிடிச்சு நிச்சயம் சொல்லுவாங்க. திமுக நிச்சயம் சொல்லுவாங்க. அதிமுக சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி சார்பற்று பார்க்கும் பொழுது கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தே வந்து தப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப இதுங்கிறது அது சரியில்லை. திரு சேலம் மணிகண்டன், உங்களுடைய இறுதி பார்வை. நான் ஒரு இறுதி பார்வை உறுதியா சொல்லிடுறோமா, அதாவது பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி, தமிழர் விரோத கட்சி, வளரவே இல்லை, 2% தான் இருக்குது, 5% தான் இருக்குதுன்னா அதுவும் அதிமுகவும் சேர்ந்து தோக்க தானே போகுது. தோக்கிற கட்சிக்கு பாவம் ஏன் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்ன காரணம்னா 2021 சட்டமன்ற தேர்தலையே பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சப்ப வடநாட்டு புரோகிதரை கூட்டிட்டு வந்து 400 கோடி ரூபாய் காசு கொடுத்து நம்ப முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து வெறும் 3% தான் இந்த கூட்டணியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுங்கிற யதார்த்த உண்மை. பாராளுமன்ற தேர்தலில் வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. பல லட்சம் ஓட்டுல அதிமுக கூட்டணி தோத்து போச்சு, நான் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த கூட்டணி தோத்து போச்சு. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப நான் சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு தொக்கி நிற்கிறது தான் திசை திருப்பறதுக்கு. எதை பார்த்தாலும் மோடியை பார்த்தியா, அமித்ஷா தாடியை பார்த்தியா, நாங்க அதிமுக மேல கவலைப்படுறோம், பரிதாபப்படுறோம். நீங்க கவலைப்படாதீங்கயா, உங்க கூட்டணியை பாரு, உன் வீட்டை பாரு, உன் வீட்டுல இருக்கிற ஒற்றையை பார்த்துக்க. எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுவார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஒண்ணு சொல்லிடுறோமா. 1999ல 92ல பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் வழிய வாண்டடா போய் வாஜ்பாயோட கூட்டணி வச்சுக்கிட்டவர் மரியாதைக்குரிய கலைஞர். 2002ல குஜராத் கலவரம் நடந்ததுக்கு அப்புறமும் 1.25 வருஷம் அவங்களோட மந்திரி சபையில் ஆண்டு அனுபவிச்சுட்டு கருணாநிதி அவர்கள் தான் பாஜகவை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவர் தலைமையில தான் 4 எம்எல்ஏக்கள் இங்க ஜெயிச்சாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு பாஜக மதவாத கட்சியா தெரியல, இப்ப உங்களுக்கு திடீர்னு மதவாத கட்சியா வந்துருச்சுங்களா? தமிழ்நாட்டுல இருந்தது திரு கருணாநிதிங்கிறப்ப அப்படி கூட்டணி ஆட்சி இங்க அமையுதுன்னா என்னங்க, ஒன்றிய மத்தியிலும் வந்துட்டு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்துருவாங்க இல்லையா? ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறேன். தினத்தந்தியினுடைய நிருபர் நல்லா ஹிந்தி தெரிஞ்சவர், அவர் திரு அமித்ஷா கிட்ட இந்த கேள்வி கேட்டார். அவர்கிட்ட நான் தொலைபேசியில் பேசினப்ப கூட்டணி மந்திரி சபை என்றால் முதலமைச்சர் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டப்ப அமித்ஷா சொன்ன பதில் அதிமுகவிலிருந்து வருவார்கள் அப்படிங்கறத எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமினாராம். அம்மா அம்மா பேசுறமா, நான் வாங்குறது சொன்னதை உள்வாங்கிக்கங்க. தினத்தந்தியோட நிருபர் நீங்கள் கூட்டணி மந்திரி சபையில் வருவீர்கள் என்றால் முதலமைச்சராக யார் வருவாங்கிறப்ப முதலமைச்சர் நேச்சுரல் சாய்ஸ் அவரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமினாராம், அப்புறம் பழனிசாமினாராம், சாமினாராம், இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், கூட்டணிக்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணிக்காக ஆசைப்படுறாரு அப்படின்னா சீமான் ஒரு 8% ஓட்டு, பாஜக ஒரு 8 தமிழர் ஓட்டு, விஜய் பிரிக்க போற ஓட்டுனால தனி மெஜாரிட்டி வராதோ அப்படின்னு அமித்ஷா ஜி அவர்கள் கவலைப்படுறாங்க. ஆனா நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணி, அதுல அதிமுக தனித்து 150 இடத்துக்கு மேல அனுப்பப்படும். திமுக அரபிக்கடலில் தூக்கி எறியப்படும். உங்களுடைய இறுதி பார்வை 1 நிமிடம். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்கள், பாஜகவை நிராகரிக்கக்கூடிய மக்கள். ஏனென்றால் பாஜக தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரான கட்சி என்பதனால். குறிப்பாக அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி சொல்லுகிறார். அதிமுக பெரும்பான்மையும் பெறாது, எந்த பான்மையும் பெறாது, அதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே ஒருவேளை அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதிமுகவே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதிமுக பெரும்பான்மையாக எடுத்த எந்த முடிவையுமே அதிமுகவால் தொடர முடியலையே. அதுதான் நான் முதல் உரையிலே சொன்னேன். சசிகலா அம்மையார் தான் முதலமைச்சர்னு அதிமுக பெரும்பான்மையாக எடுத்த முடிவு தானே, அவங்க தான் பொதுச் செயலாளர்னு அதிமுக பெரும்பான்மை எடுத்த முடிவு தானே. பெரும்பான்மையாக எடுத்த முடிவு ஏன் பின்பற்ற முடியாமல் போச்சு? அதுக்கு என்ன பின்னணி கேட்டால் வழக்க காரணம் சொல்லுவாங்க. ஏன் ஜெயலலிதா அம்மையாருக்கு வழக்கு இல்லையா? ஜெயிலுக்கு போனதோட அவங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி போயிடுச்சா? ஜெயிலில் இருந்து திரும்பி வந்த பிறகு பொதுச் செயலாளர் தொடர்ந்தாங்களா இல்லையா? அப்போ வழக்குக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ அவர் வேண்டாம் என்று பாஜக முடிவெடுத்தது, அதனால அதிமுக வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகும் கூட தொடர முடியல அந்த முடிவை. இதுதான் அதிமுக நிலை. பாஜக அந்த அளவுக்கு அதிமுக பூந்து விளையாடும். எனவே அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும். அந்த 4.5 வருஷத்துல அதை பார்த்தோம்.
நீட்டு விலக்கு Okay, வாங்க thank you. முடியாம போச்சு, உதயமின் திட்டம் வந்துச்சு, உணவு பாதுகாப்பு சட்டத்துல கையெழுத்து போட்டாங்க, ஜிஎஸ்டில Okay, கையெழுத்து okay, போட்டாங்க, okay. வேளாண் சட்டத்தை ஆதரிச்சாங்க, முத்தலாக்கு ஆதரிச்சாங்க, சிஏ ஆதரிச்சாங்க, எல்லா சட்டத்தையும் ஆதரிச்சாங்க. ஓகே, இறுதி பார்வை எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணியன், உங்களுடைய இறுதி பார்வை மிக சுருக்கமா ப்ளீஸ். அதாவது இப்போ அந்த இன்டர்வியூவில் வந்து சப்போஸ் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருந்தா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி எப்படி நம்ம நெரேட்டிவ் செட் ஆகிருக்கும். அதாவது இன்னும் எம்எல்ஏக்கள் வெற்றியே பெறவில்லை, வெற்றி பெற்று ஒரு கூட்டத்தொடரை நடத்தணும், அதில் அவங்க தலைவராக எடப்பாடியை தேர்ந்தெடுக்கணும், அப்போ தான் முதல்வர் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே இவருக்கு யார் தோதா இருக்கிறாங்களோ அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இன்றைக்கி அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்டிஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி போட்டாலும் நெரேட்டிவை வந்து என்டிஏ அலையன்ஸுக்கு எதிராக, அதிமுக பிஜேபிக்கு எதிராக பேசுவது தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் உள்ள அந்த மீடியாக்களோட ஒரு இதாக பார்க்குறேன் இன்றைக்கி. அது மக்களுக்கு இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 4.5 வருடங்களில் மக்கள் பட்ட துயரங்களில் வந்து திமுக கூட்டணியை வீட்டுக்கு துரத்தி ஓட விரட்டி அடிக்க போகிறாங்க. அதனோட பீதியின் பயமாக தான் இன்றைக்கி, பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவர் வந்து 180 தொகுதிகளை போட்டியிட போகிறாரு, 180 தொகுதி தனிப்பான்மையாக இருக்க போகிறாரு, இவர் 50 தொகுதி கேட்குறாரு. நமக்கு அது வேணாங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ வாக்குறுதிகளோ அதை பாருங்கள். கொம்பனால் குறை சொல்ல முடியாதுன்னாங்க, ஏதோ ஒரு 2 கொம்பன்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கொம்பன்களுடைய மனசாந்தியை போய் ஆற்றுங்கள் நீங்கள். ஓகே, திரு தமிழ் காமராஜன், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா. திமுக கூட்டணியை ஜெயிப்பதற்காக இவங்க 2 பேரும் சண்டை போகிறத விட, இவங்க 2 பேருக்குள்ள ராமகிருஷ்ணன் சார் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவங்க 2 பேரையும் ஒருவரை தோற்கடிப்பதற்காக, தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் அதிகமாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காக அல்ல. அதிமுக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் உடைய தலைவராக தொடர முடியுமா, பொதுச் செயலாளராக தொடர முடியுமா என்பதற்கான ஒரு தேர்தல் தான். ஓகே, நன்றி. பார்வைகளை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.